அதிமுக எம்எல்ஏக்கள் இன்று ஒருநாள் சஸ்பெண்ட் செய்யப்பட்ட நிலையில் இதுகுறித்த முழு விவரங்களை நமது தலைமை செய்தியாளர் சிவா வழங்க கேட்கலாம். வணக்கம் சிவா, உங்களுடைய விவரங்களை சொல்லுங்க. தமிழ்நாடு சட்டப்பேரவையில் இன்று ஒரு நாள் மட்டும் அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் சஸ்பெண்ட் செய்யப்படுவதாக சபாநாயகர் அப்பாவு அறிவித்திருக்கிறார். குறிப்பாக சட்டப்பேரவை நிகழ்வுகளை மரபு மீறி அதிமுக நடைபெற்றிருக்கிறது. அவர்களுடைய செயல்கள் என்பது அவ்வாறு இருக்கிறது என்பதை சுட்டிக்காட்டக்கூடிய வகையில் இந்த சஸ்பெண்ட் உத்தரவு என்பது பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. இன்று காலை 9:30 மணி அளவில் தமிழ்நாடு சட்டப்பேரவை கூட்டம் தொடங்கியவுடன் வினாக்கள் விடைகள் நேரம் எடுத்துக்கொள்வதற்கு சபாநாயகர் முற்பட்ட போது வினாக்கள் விடைகள் நேரத்தை முழுமையாக ஒத்திவைத்துவிட்டு இன்று நாள் முழுவதும் கள்ளக்குறிச்சி விவகாரம் தொடர்பாக விவாதிக்க வேண்டும் என்று அதிமுகவினுடைய பொதுச் செயலராக இருக்கக்கூடிய சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி தலைமையிலான அதிமுகவினர் தொடர்ந்து சபாநாயகரை வலியுறுத்தி வந்தனர். இந்த நிலையில மரபுப்படி நடக்க வேண்டுமானால் வினாக்கள் விடைகள் நேரம் முடிந்த பிறகு நேரமில்லா நேரத்தில் கவன ஈர்ப்பு தீர்மானம் மூலமாக இது போன்ற விவாதங்களை எடுத்துக்கொள்ளலாம். ஆனால் தற்போது இதனை கோருவது மரபு மீறிய செயல் என்று தொடர்ந்து சபாநாயகர் தொடர்பாக தெரிவித்து வரக்கூடிய நிலையில அதிமுகவினர் தொடர்ந்து கோஷங்களையும் சட்டப்பேரவை வளாகத்திற்குள்ளேயே தர்ணாவிலும் ஈடுபட்ட நிலையில்தான் இது போன்ற ஒரு நிகழ்வு என்பது அரங்கேறி இருக்கிறது. தொடர்ந்து அவைக்கு குந்தகம் விளைவிக்கக்கூடிய ஒரு காரணத்தினால் அதிமுகவினுடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் அனைவரையும் அவை காவலர்கள் கொண்டு வெளியேற்ற சபாநாயகர் உத்தரவு பிறப்பித்திருந்த நிலையில தொடர்ந்து அதிமுகவினுடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி தலைமையில சட்டப்பேரவை வளாகத்திற்குள்ளேயே கோஷமிட்டபடி அவர்கள் நடந்து சென்றனர். குறிப்பாக சிபிஐ விசாரணை வேண்டும் என்பதை வலியுறுத்தக்கூடிய வகையிலும் திமுக அரசு பதவி விலக வேண்டும் என்பதை வலியுறுத்தக்கூடிய வகையிலும் இந்த கோஷங்கள் அமையப்பட்டிருந்தன. இது தொடர்பாக சட்டப்பேரவையில் அவை முன்னவராக இருக்கக்கூடிய கே நேரு அவர்கள் கொண்டு வந்த தீர்மானம் என்பது இது போன்று தொடர்ந்து சட்டப்பேரவை நிகழ்வுகளை நடைபெறாமல் இருக்க தொடர்ந்து அதிமுகவினர் இது போன்ற செயல்களில் ஈடுபடுகிறார்கள். எனவே அவர்கள் இந்த சட்டப்பேரவை நடைபெறக்கூடிய நாள் முழுவதுமாக அனைத்து நாட்களிலும் அவர்களை சஸ்பெண்ட் செய்ய வேண்டும் என்பன போன்ற ஒரு தீர்மானத்தினை அவர் முன்மொழிந்திருந்தார். இந்த தீர்மானம் என்பது முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் முன்பு வந்தபோது அந்த தீர்மானத்திலிருந்து நான் சற்று மாறுபடுகிறேன், முழுமையாக அவர்களை சஸ்பெண்ட் செய்யாமல் இன்று ஒரு நாள் மட்டும் சஸ்பெண்ட் செய்ய வேண்டும், மீதம் இருக்கக்கூடிய நாட்களில் அவர்கள் அவை நடவடிக்கைகளில் பங்கு பெறுவதற்கான வாய்ப்புகள் அவருக்கு வழங்கப்பட வேண்டும் என்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கேட்டுக்கொண்டிருக்க இணங்க சபாநாயகர் அப்பாவும் அது போன்ற தீர்மானத்தினை அவை முன்னதாக இருக்கக்கூடிய முன்மொழியலாம் என்றும் அவர் தெரிவித்த அடிப்படையில் கே நேருவும் முதலமைச்சர் தெரிவித்த தீர்மானத்தையே முன்மொழிந்து இந்த தீர்மானத்தின்படி இன்று ஒரு நாள் மட்டும் அதிமுகவினுடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி உட்பட அனைத்து சட்டமன்ற உறுப்பினர்களும் இன்று ஒரு நாள் முழுவதும் அவையிலிருந்து நீக்கம் செய்யப்படுவதற்கான சஸ்பெண்ட் உத்தரவு என்பது அறிவிக்கப்பட்டிருக்கின்றது. அவர்களுக்கான வாய்ப்பு வழங்கப்பட்ட போதிலும் அவர்கள் தொடர்ந்து அவைக்கு குந்தகம் விளைவிக்கக்கூடிய காரணமாகவே இது போன்ற போராட்டங்களில் ஈடுபடுகிறார்கள் என்பதை சுட்டிக்காட்டக்கூடிய வகையில் தான் இந்த தீர்மானம் என்பது முன்மொழியப்பட்டிருக்கின்றன. எனவே இன்று ஒரு நாள் முழுவதும் அவர்கள் அவையிலிருந்து நீக்கம் செய்யப்படுவதற்கான சஸ்பெண்ட் உத்தரவு வழங்கியிருக்கக்கூடிய நிலையில அதிமுகவினுடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் தற்போது அவர்களுக்கான அறைகள் இருக்கிறார்கள். தொடர்ந்து 11:45 மணி அளவில் ஆளுநர் மாளிகை சென்று இந்த கள்ளக்குறிச்சி விவகாரம் தொடர்பாக ஆளுநர் சந்தித்து புகார் அளிப்பதற்கான திட்டமிடலும் அதிமுக சார்பில் தற்போது வகுக்கப்பட்டிருக்கின்றது. உங்களுடைய விவரங்களுக்கு நன்றி சிவா.